சரிங்க சார். வா மது போலாம். ஓகே பாஸ். மது பாஸ், அவங்க கதை முடிஞ்சிடுச்சு. இனிமே ஒருத்தனும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. எதை வச்சு சொல்றீங்க பாஸ்? அவங்களோட லாயர் நம்ம லாயரை மீட் பண்ணி மூக்கு உடஞ்சி போயிருக்காரு. இப்பதான் நம்ம லாயர் ஃபோன் பண்ணாரு. என்ன பாஸ் நடந்தது? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். நம்ம டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க லாயர் ஆடி போயிட்டாராம்மா. ஆடாம பின்ன என்ன பாஸ் பண்ண முடியும்? இது எக்ஸ்பர்ட் டீம் தயாரிச்சது. எக்ஸலன்ட் பிரெயின் அதுக்கு பின்னாடி இருக்கு. இதை உடைக்க எந்த கொம்பனாலையும் முடியாது பாஸ். அது மட்டும் இல்ல மது, நாட்டாம குடும்பத்துக்கு உள்ளூர்லயும் பிரச்சனை, இங்கேயும் செக் வச்சுட்டாங்க. இனிமே குடும்பத்தை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்த வேண்டியதுதான். சுத்தணும் பாஸ். என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. என்ன கோர்ட்ல நிக்க வச்சு எத்தனை கேள்வி கேட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன தூக்குக்கே அனுப்பிட்டாங்கல்ல. அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இல்ல. அந்த நன்றி என்னைக்கும் என் மனசுல இருக்கும் பாஸ். ஏய், ஏன் இடத்துல வந்து நீ என்னைய அடிக்கிறியா? இது உன் இடம் இல்லடி, எங்களோட இடம். ஓஹோ, அந்த தைரியத்துல தான் வந்தியா? அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. நன்றி கெட்டவளுக்கு உதாரணமே நீதாண்டி. உன்னை ஒரு பொண்ணா மகளா பார்த்து பார்த்து செஞ்சவங்களுக்கு நீ செஞ்ச கைமாறு அவங்க நிம்மதியை கெடுத்ததாண்டி. நான் வந்ததே உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான். எனக்கு செய்யுங்கன்னு நான் யார்கிட்ட எதுவும் கேட்கலையே. நீங்களா செஞ்சுட்டு இப்ப வந்து நன்றி கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது என்னமோ உண்மைதாண்டி. என்னதான் பாலும் முட்டையும் கொடுத்தாலும் பாம்பு என்னைக்காவது ஒரு நாள் கொத்த தானே செய்யும். அநியாயமா எங்க சொத்தை எழுதி வாங்கிட்டீங்களேடி. நியாயமா கேட்டா கொடுத்தா இருக்க போறீங்க. அதுக்குதான் இந்த ரூட்டு. நீ ஜெயிச்சுதான் நினைக்கிறியா? அதுல உனக்கு என்ன இன்னும் சந்தேகம்? இது நிலைக்காதுரி, நிலைக்கவே நிலைக்காது. நம்பினவங்களை ஏமாத்தி நல்லவ மாதிரி நடிச்சு எவனோ ஒருத்தனுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் விளங்குவேன்னு நினைக்கிற? விளங்கவே மாட்டேன். நாசமா போயிடுவேன் மது. நீ இன்னும் பழைய ட்ரெண்ட்லயே இருக்கடி. கண்ணகி காலம்லாம் எப்பவோ மலையேறி போச்சு. இது கம்ப்யூட்டர் காலம். இங்க சாபம் பாவம்னு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப வந்து சாபம் விடுறியா? போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. பாக்கதாண்டி போறேன். உன்னையும் உன் கும்மலையும் இந்த ஊரை விட்டு விரட்டுற வேலைய பாக்கதான் போறேன். எங்களை ஏமாத்தி நீ புடுங்கின சொத்தை திரும்ப வாங்கதான் போறேன். நல்ல ஜோக்கு. இப்படிதான் உங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே நான் உன்னை கொன்னுட்டேன்னு என் மேல பழிய சுமத்தி என்ன தூக்குல ஏத்த பார்த்தாங்க. என்ன ஆச்சு? நான் ரிலீஸ் ஆகலையா? அதே மாதிரிதான் இதுவும் புஸ்ன்னு ஆக போகுது. நீ சொன்ன மாதிரி ஆகுதா இல்ல எரிமலைய வெடிக்க போதுன்னு பாரு. ஹே, நீங்கெல்லாம் ஒரு செல்லா காசுடி. பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு மாதிரி என்கிட்ட சவால் விடுறியா? ஒன்னால மட்டும் இல்ல, ஒத்த ஆத்தனால கூட எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை அழிக்கிறதுக்கு என் தாத்தாலாம் வேணாம். நான் ஒருத்தி போதும். தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர், ஒரு பொருளை வித்தாச்சுன்னா அதை வாங்கினவனுக்கு தான் சொந்தம். யாருக்குடா வித்தோம்? சொல்ல. எனக்கு தான் வித்துருக்கீங்க. இது சேர்ந்து பண்ற கொல்ல. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன்னு அப்படியே 2 பேரும் கூட்டு சேர்ந்து பண்ற கூத்து இல்ல அது. பணயா பணம், கோடிக்கணக்கான பணம். அந்த பணத்துக்கு ஆசைப்படித்தான் இப்படி ஒரு ஈன தொழில் செய்யறாரு. இவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே நம்ம ஒரு பொம்பளைங்க. உங்க தாலியை அறுக்க முடிவு பண்ணியிருக்காரு.
அப்பா அப்பா என்னப்பா என்னப்பா கண்ணுல கலங்கி இருக்கு? அது ஒண்ணு இல்லடா, கண்ணுல தூசு விழுந்துருச்சு. அப்பா தூசி கண்ணுல விழுந்துச்சா இல்ல மனசுல விழுந்துச்சா? என்னங்க தூங்காம என்ன பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்து படுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வள்ளியம்மன், சும்மாதான் வெட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். என்னப்பா அதே கவலையில இருக்கீங்க? போங்கப்பா, போய் தூங்குங்கப்பா. போங்கப்பா. நீங்க எல்லாம் போங்கப்பா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா போய் நான் படுத்துக்கிறேன். என்னங்க ராத்திரில கண்ணு முடிச்சா உடம்பு தாங்க கெட்டு போகும். மனசு கெட்ட பிறகு உடம்பு கெட்டா என்ன, கெடலினா என்ன? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நினைக்காம வேற என்ன பண்ண சொல்ற? எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. அப்பா அழாதீங்கப்பா, இந்த சொத்து போனா போகட்டும், விட்டு தொலைங்கப்பா. இத நம்ம சம்பாதிச்சுக்கலாம். என்னடா? ஆனா இது நினைச்சு நினைச்சு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கெல்லாம் என்னப்பா பண்ணுவோம்? எங்களுக்கு மீட்டெடுக்க முடியாத சொத்துப்பா நீங்க. இந்த சொத்துக்காக உங்களை பலி கொடுக்க நாங்க யாரும் தயாரா இல்ல. தங்கவேல், நீ புரிஞ்சுக்காம பேசுறடா. நான் இந்த சொத்து போகுதுன்னு கவலைப்படல, நாம அந்த பொண்ணு மதுகிட்ட ஏமாந்து போயிட்டோமேன்னு கூட கவலைப்படல. ஆனா நம்ம இடத்துல கோயில் வருது, பள்ளிக்கூடம் வருது, மண்டபம் வருது, இல்ல குடியிருப்பு வருது, அப்படி இப்படின்னா கூட அதை நானே இலவசமா கட்டி தானமா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கட்டா. ஆனா அங்க வரப்போறது பல பேரோட குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோறாகிற பீர் ஃபேக்டரிடா. அதுல ஒரு 100 பேரா 200 பேருக்கும் வேலை கிடைக்கலாம். அதனால கஷ்டப்பட போறது லட்சக்கணக்கான குடும்பம் தான். அந்த படுபாதக செயலுக்கு நம்ம இடத்த கொடுத்ததுனாலதான ஊருக்காரங்க பூஜையில காரி துப்புறாங்க. நம்ம பாட்ட முப்பாட்டன்னு நம்ம பரம்பரைக்கே நம்ம குடும்பம் ஒரு கருப்புள்ளி ஆயிடுச்சேடா. இந்த கழகத்தை நம்மளால எந்த காலத்திலயும் கழுவ முடியாம ஆயிடுச்சேடா. ஏங்க நாம என்ன பணத்தை வாங்கிக்கிட்டா எடுத்து கொடுத்தோம், அவங்க நம்மளை ஏமாத்தி எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இல்லையாம காலை என்னைக்குமே காரணத்தை சொல்லாதடி, கலங்கத்தை மட்டும்தான் சொல்லும். அப்பா அத பத்தி இப்ப நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. அது நம்ம கை மீறி போயிடுச்சே. இல்லடா வெற்றி, இன்னமும் வாய்ப்பு இருக்குடா. அது நம்ம கைக்கு திரும்ப வர்றதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுதுப்பா. அப்பா அது என்னப்பா வாய்ப்பு? அதையாவது சொல்லுங்கப்பா. தெரியலையேடா, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா, அது மட்டும் எனக்கு புரியுது. மாமா, உங்க நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராது. நீங்க போய் தூங்குங்க மாமா. விடியற பொழுது நமக்கு நல்ல பொழுதாவே விடியட்டும். என்னங்க வாங்க, உள்ள வந்து படுங்க. வாங்க. வள்ளியம்மா நீ போ, நான் அப்புறமா வர்றேன். அப்பா இல்ல, நீங்க இங்க இருந்து அதே எதை நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. போங்கப்பா. வந்து தூங்குங்க. ஆமாப்பா, போய் தூங்குங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. உடம்புக்கு முடியாம போயிடுங்க. வாங்க வாங்கப்பா, வாங்க 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 வாங்க. நீங்க கொடுத்த பாட்டில் இருந்த கண்டென்ட்டோட லேப் ரிப்போர்ட் வந்துருச்சு. சார் அதுல என்ன சார் இருக்கு? விஷம், ஆளை கொல்ற விஷம். பாட்டில் இருந்த விஷமும் ஜான்சியோட வயித்துல இருந்த விஷமும் ஒண்ணுதான். இது இங்க இருக்கிற வைத்தியருங்க தயாரிச்சது இல்ல, மூலிகையில கைதேர்ந்த சித்தர் போல ஆளுங்க செஞ்சது.